இப்பொழுது உங்களுக்கு ஒரு காட்சியை காண்பிக்க விரும்புகின்றேன். இது இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள மல்கங்கீர் என்ற இடத்தில் இலங்கையில் இருந்து இந்திய படைகளுடன் சென்ற ENDLF உறுப்பினர்களும் அவரது குடும்பத்தினரும் தங்க வைக்கப்பட்டிருந்த முகாம். ஒரிசா சென்று 15 வருடங்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த ENDLF உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சரளமாக ஹிந்தி பேசுகின்ற காட்சி இது. जरूर शांति भी नहीं होगा क्योंकि इसका मेरा ख्याल से बहुत बार शांति का पॉलिटिक्स मीटिंग ऐसा बहुत बेकार हो गया. कोई दिन पॉलिटिक्स बोल देगा फिर झगड़ा हो जाएगा. मेरा ख्याल से 15 வருடங்களாக இந்தியாவில் தங்கியிருந்த ENDLF உறுப்பினர்கள் இதற்காக கிழக்கிற்கு கொண்டு வரப்பட்டார்கள். இதற்காக கருணா அணியினருடன் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள். கருணா ENDLF ஆபரேஷன் யாரால் திட்டமிடப்பட்டது? ஏன் திட்டமிடப்பட்டது? அந்த ஆபரேஷன் எப்படி நடைபெற்றது? அந்த நடவடிக்கைகளுக்காக 650 ENDLF உறுப்பினர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகின்றதே, அது உண்மைதானா? அந்த ஆபரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமகாலத்தில் கருணாவும் அவரது மனைவியும் இந்தியாவில் எங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள்? இந்தியாவில் இருந்தபடி கருணா என்னென்ன காரியங்களை செய்தார்?